வணக்கம், நமஸ்தே, ஸ்வாகதம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மலைக்கு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசாணிக்காய் சப்பாத்தி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அரசாணிக்காயோட தோல் அப்புறம் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. குக்கர்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது அரைச்சி வச்ச விழுதில் செக் பண்ணுங்கள், கொஞ்சம் லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போது சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக உப்பு, அரைச்சி வச்ச விழுதை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வாட்டரே ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த அரசாணிக்காயோட பேஸ்ட் மட்டுமே வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பிடிக்குன்னா அரசாணிக்காய் பேஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அது சப்பாத்தி மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கார்னர்ஸ் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு டைம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் கொஞ்சமாக ஆயில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா நமக்கு ஃபுல்கா மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கொஞ்சம் டைம் ஆகும். நார்மல் சப்பாத்தியை விட இது ஒரு 1 மினிட் அதிகமாக நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான அரசாணிக்காய் சப்பாத்தி ரெடி.